இன்னி அவர் விஜய்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எம்ஜிஆருக்கும் என்டி ராமாராவுக்கும் இல்லாத ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா தென் மாநிலங்களில் அவர் கட்சி அங்கங்கே இருக்குது, அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க. அவர் ஒரு தேசிய கட்சி அளவோட வரலாம். அவர் நாடாளுமன்ற தேர்தலில் தான் அவர் தவிர்த்திருக்காருல்ல, அப்படி சொல்ல முடியாது. நாடாளுமன்றத்தை அடுத்த நாடாளுமன்றத்தை பேஸ் பண்ணி தான் ஆகணும். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாஜகவை எதிர்கொள்றதுக்கு அச்சப்படுறாங்க. அது என்னன்னு தெரியல, அவங்க தான் சொல்லணும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய ரசிகர்கள் என்ன செய்ய போறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும் இல்லையா? நான் இதை தலையிட மாட்டேன்னு சொல்லவும் முடியாது. அரசியல் களத்துக்கு வந்தாச்சு. அதுக்கு விஜய் என்ன செய்ய போறாரு, என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. அமைதியாக இருக்க போறாரா? மிஸ்ஸாவில் வரை இருந்துட்டு வந்தவர் யாரு? ஸ்டாலின். பைய தானே மேலே வந்து ஒரு துணை முதல்வரோடு பிறகு பொறுப்புக்கு வந்தார். 40 ஆண்டு காலம் ஆச்சு இல்லையா? இப்போ திடீர்னு இவர் பையன் அவருடைய ஸ்டாலின் முதல்வர் வந்தார். உடனே இளைஞரணி செயலாளர் ஆக்குனாங்க, பிறகு இளைஞரணி ஆக்குனாரு, எம்எல்ஏ ஆக்குனாரு, மந்திரி ஆக்குனாரு. இந்த இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறதுங்க. அது வாரிசு அரசுக்கு முடிவு கட்டுறேன். நான் வாரிசு அரசினால ஒழிஞ்சேங்க. குறைந்தபட்சம் நடிகர் சூர்யா அளவுக்கு கூட தன்னோட கருத்துக்களை வெளிப்படுத்தவே இல்லை. இப்போ சூர்யா நான் சொல்கிறேன், நீட்டை நீங்கள் நீக்க முடியுமா? நீட்டை நீக்க முடியுமா? தமிழ்நாடு அரசுல இருந்து ஒரு சட்டம் நிறைவேற்றி அனுப்பி வச்சிருக்காங்க. இல்ல நான் கேட்கிறேன், நீங்க வந்து சுமக்காதுங்க, திமுக சுமக்காதுங்க. அப்படின்னா நீ அரசியலுக்கு வாயா சூர்யா, நீ அரசியலுக்கு வா. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழகம் அறிந்த அரசியலாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல. இது தொடர்பா நீங்க தினமணி நாளிதழில் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தீங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா கடந்த 75 வருஷமா திராவிட இயக்கம் வந்து இங்க கோல வச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த சூழல்ல 1990களுக்கு பிறகு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அப்புறமும் மாற்றத்தை நாங்கள் உருவாக்க போறோம் அப்படின்னு நிறைய கட்சிகள் வந்து உருவாகுது. 90களில் பார்த்தோம்னா திமுகவில் இருந்து பிரிந்து மதிமுக உருவானதாக இருக்கலாம், இல்லை பாமக, விடுதலை சிறுத்தைகள் மாதிரி கட்சிகள் உருவானது. அதுக்கு பிறகு 2000 அந்த வருஷத்துல வந்தோம்னா விஜயகாந்த் வந்து உருவாக்குனார் கட்சியை, நான் மாற்றத்தை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு 2009க்கு பிறகு சீமான் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு கமலஹாசன் நான் மாற்றத்தை கொண்டு வர போறேன், மையம் அரசியல் அப்படின்னு ஒன்று வச்சாரு. இப்போ இந்த சூழல்ல நடிகர் விஜய் வந்து கட்சி அறிவிச்சிருக்காரு. இப்படி மாற்றம்ன்ற பேர்ல தொடர்ச்சியா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு பிறகும் ஒரு கட்சி உருவாகிட்டே இருக்கு. இந்த சூழல்ல விஜயினுடைய இந்த கட்சி அறிவிப்பு என்ன வகையான மாற்றத்தை தமிழ்நாடு அரசியலில் கொடுக்கும்னு நீங்க பாக்குறீங்க? இப்போ நீங்க கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, இந்த கேள்வி வந்து இப்போ மட்டுமல்ல, காங்கிரஸ் வலுவாக 50களில் இருக்கும்போதே காங்கிரஸ்ல ஒரு பிளவு தமிழ்நாட்டில் மட்டும் ஏற்பட்டது. வடபுலத்தில் சோசியலிஸ்ட் கட்சிகள் பிரிஞ்சு கம்யூனிஸ்ட்களை போய் சேர்ந்தாங்க காங்கிரஸ்காரங்க, அது வேற விஷயம். ஜெயபிரகாஷ் நாராயணன், லோகியோ போன்ற ஆட்கள் சுதந்திரத்துக்கு போராட்டாலும் சோசியலிஸ்ட்கள் பின்னாடி பிரிஞ்சாங்க, அது வடபுலத்தில். காங்கிரஸ்லேயே சீர்திருத்த காங்கிரஸ்ன்னு பிரிஞ்சாங்க. அவங்க 14 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க. அப்போ காமராஜெல்லாம் இங்கே தலைமை பொறுப்பில் இருக்கிறார். இன்னைக்கு இல்லை, ஒவ்வொரு கட்சியில் அப்பப்போ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், சீர்திருத்தத்தை கொண்டு வருவோம் அன்னு ஒரு வாடிக்கை. 50லேருந்து காங்கிரஸை சீர்திருத்த காங்கிரஸ்னு பிரிஞ்சு 14-15 எம்எல்ஏக்களும் வெற்றி பெற்றாங்க தேர்தலில் போட்டிக்கிட்டு. இப்படி தொடர்ந்து நம்ம கவனித்து பார்த்தா 50லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு கட்சிகள் வந்திருக்கின. இந்த கட்சிகள் பிரியும் போது எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது, காங்கிரஸ்லேருந்து நெடுமாறன் நீக்கப்பட்டார். எப்போ? 79 80 கட்டத்தில். அப்போ அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது நான் உடன் இருந்தவன். அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது என்னென்ன பணி செய்யும் துவக்கத்தில். அது மாதிரி காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ், காமராஜர் மறைவுக்கு பின் இணைச்சோம். அந்த இணைப்பு விழாவிலையும் நான் பணியாற்றியிருக்கேன் நெடுமாறனோட. பிறகு நாங்கள் காங்கிரஸ்லேருந்து நீக்கப்பட்டோம் இல்லையா, அன்றைக்கு 79 இந்திரா காந்தி அன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்க. நரசிம்மராவ் கூட சென்னைக்கு வந்து நெடுமாறன் பேசினதெல்லாம் உண்டு முன்னால். அப்போ நீக்கும் போது கட்சி ஆரம்பிக்கும்போது நான்லாம் அதில் பணி செஞ்சு எப்படி தேர்தல் கமிஷனில் அதை ரிஜிஸ்டர் பண்ணும், பதிவு பண்ணும், புது கட்சி ஆரம்பித்தா என்னென்ன தேவைகள்னு அந்த கட்டத்தில் 79லேயே நான் அறிந்தவன். அதே மாதிரி மதிமுக துவங்கும்போது நான் முக்கியமான
ஒரு நிறுவன தலைவர்கள் ஒருவராக நாங்கள்லாம் இருந்தது உண்டு. கட்சி ஆரம்பிக்கும் போது நான் இருந்தேன். அது மாதிரி விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி அவரே எனக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன தேவை கட்சி ஆரம்பிக்க என்கிட்ட ஆலோசனைலாம் பெற்றார். நான் விஜயகாந்த் கட்சிக்கு என்கிட்ட ஆலோசனைலாம் பெற்றார். இதெல்லாம் கட்சிகள் ஆரம்பிக்கிற விஷயங்கள். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, மக்கள் மத்தியில் யார் வேணால் இன்றைக்கி அரசியலுக்கு வரலாம், எப்படி வேணால் வரலாம். ஆனால் நம்மளை மாதிரி ஆட்கள் என்ன எதிர்பார்க்குறோமா, தகுதியான ஆட்கள், தகுதியான தலைவர்கள், தகுதியான ஆளுமை மிக்க அறம் சார்ந்த நெறி கொண்டவர்கள் வரணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி வந்தால் ஆதரிக்கலாம். தனக்கு பொறுப்பு வேணும், பதவி வேணும், ஆட்சியை பிடிக்கணும், தன் குடும்பம் வாழணும், தன் வாரிசுகள் நல்லா இருக்கணும்னு வர்றது அறம் சார்ந்த அரசியல் இல்லை. ஒரு மாற்று அரசியல் தேவை தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகள் 50ல் பார்த்த பிரச்சனைகள் வேற, இன்னைக்கு பார்க்குற பிரச்சனைகள் இல்லை. இன்னைக்கு தேவைகள் அதிகமாகி போச்சு. ஒரு காலத்தில் சுற்றுச்சூழல் ஒரு முக்கியமான விடயம் இல்லை, இன்னைக்கு சுற்றுச்சூழல் முக்கியமான விடயமாக இருக்கிறது. எப்படின்னா கல்வி, அடிப்படை பொருளாதாரம், விவசாயம், மருத்துவத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி சுற்றுச்சூழலுக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழலாக போச்சு. உலகமே தாராளமயமாக்கல், புதிய பொருளாதார கொள்கை வந்து உலகமயமாக்கல் என்ன வந்துருச்சு. முன்னாடி எப்படின்னா திராவிடம் என்ன பேசுனாங்க, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம், அண்ணாவே திராவிட நாடுன்னு சொன்னார். அப்போ இந்த மாதிரி ஒரு உலகமயமாக்கல பொருளாதார சூழ்நிலை இல்லை. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு கிராமங்களில் ஒரு கிராமத்துக்கு போனால் இந்த பொறியியல் படிச்சுட்டு எல்லாம் வெளிநாட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. அமெரிக்கா, ஐரோப்பா, கல்ஃபு எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குறாங்க. முன்னாடி அப்படி எனக்கெல்லாம் தெரியும், 60ல் என்னுடைய சகோதரர் இவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும்னு சொல்லும்போது ரொம்ப சிரமம். 60, 70களை சொல்கிறேன். இப்போ வந்து எல்லாருமே எல்லா நாட்டுக்கும் போய் பயணிக்கிறாங்க. இப்போது உலகமயமாக்கல்லேருந்து இனிமேல் தனி நாடு தனி தேசியம் வாங்க முடியாது. அது எப்படின்னா, ஈழத்தில் எல்லா நியாயங்களும் இருந்தன. பிரபாகரன் வீர்கொண்டு போராடினார். தனிநாடுக்கு எல்லா காரண காரியங்களும் அங்கே இருந்தன. அவங்களுக்குன்னு தனி நாடு வேணும். அப்படி தமிழர்கள் அங்கே அழிக்கப்பட்டார்கள், சீரழிக்கப்பட்டார்கள். அங்கேயே தனியில வாங்க முடியல. முள்ளிவாய்க்காலில் படுகொலைகள் நடந்து அதோடைய நோக்கமே வேறு திசையை நோக்கி சென்று விட்டது. இப்படியான நிலையத்தில் இந்தியாவில் திராவிடம் தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது போகாத ஊருக்கு செல்கின்ற பாதை. அதே மாதிரி தமிழ்நாட்டு உரிமைகள், தமிழ்நாட்டு நலன்கள் தமிழ்நாட்டு நலன்கள், தமிழ்நாட்டு பிரச்சனைகள், தமிழர்களுடைய கலாச்சார பண்பாடுகள், தமிழ் மொழி, இதை பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த விதத்தில் அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. எது சாத்தியமோ அதை கவனிக்கணும். அந்த அளவில் இப்போ விஜய் கட்சியை துவங்கி இருக்கிறார். அவர் என்ன போக்கில் போக போறாரு, எப்படி அவர் அணுகுமுறை இருக்குன்னு தெரியல. ஆனால் அவருடைய கட்சியை அங்கே பதிவு செய்த உடனே ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. விவேகமா, துல்லியமா, நல்ல விதமா, இன்பிட்வீன் த லைன்ஸ் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது பாராட்டணும். ஒரு நிறைவான அறிக்கை, நல்ல அறிக்கை. அவர் துவக்கத்திலே அந்த ஒரு நல்ல அறிக்கையை வச்சுட்டு கொண்டு வரார். இப்போ கடந்த காலத்தில் உங்களை பார்த்தா தெரியும், நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க. அதில் எம்ஜிஆர் மட்டும் ஜொலிச்சார் தமிழ்நாட்டில். அதே மாதிரி ஆந்திராவில் என்டி ராமாராவ் வந்தார். என்டி ராமாராவ் எப்படி வந்தார்? அஞ்சையான்னு ஒரு தலித் முதல்வர் ஆந்திராவில் இருக்கிறார். அப்போ ராஜீவ்காந்தி, இந்திரா காந்திலாம் இருக்கிறாங்க. ராஜீவ்காந்தி கட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க. இருக்கும்போது அவங்க ஹைதராபாத் வராங்க, சோனியாவும் ராஜீவ்காந்தி. விமான நிலையத்தை போய் அஞ்சையா வரவேற்கிறார் ரோஜா பூ மாலையோட. அந்த ரோஜா பூ மாலை என்னாச்சுன்னா, காற்று இந்த புரப்பல்லர் இருக்கு இல்லையா, விமானம், அந்த விமானத்தின் புரப்பல்லர், அது அதிகமாக காற்று ஓடி அந்த ரோஜா பூக்கள் சரமாரியாக காற்றில் ஓடுகுது, மாலையிலேருந்து பிரிஞ்சு. அப்போ சோனியாவும் ராஜீவும் கொஞ்சம் கடுமையாக அஞ்சையாவை கண்டிச்சிட்டாங்க. இது கண்டிக்கவும் மறுநாள் பத்திரிகையில் பெரிய செய்தியாக வந்தது. வந்த உடனே என்டி ராமாராவ் தெலுங்கு தேசத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சரை காங்கிரஸ் கட்சி அவமதித்து விட்டது, தெலுங்கு தேச பெருமையை நாம் பாதுகாக்க வேண்டும், தெலுங்கு ஸ்ப்ரைடுன்னு தெலுங்கு தேசத்தை ஆரம்பித்தார். அதுமாதிரி எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். சிபிஐ கட்சி, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, கல்யாண சுந்தரமும் 2 பேரும் சேர்ந்து ஊழல் பட்டியலை இந்திரா காந்தியிடம் கொடுத்தாங்க, தமிழ்நாடு ஆளுநரும் கொடுத்தாங்க.
அவர் மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் இருந்தார். அவர் ஆட்சிக்கு வந்தார். கட்சியை அதிமுக துவக்கி மக்களிடம் செல்வாக்கு பற்றி மாயத்தேவர் திண்டுக்கல் முதல் தேர்தலில் வெற்றி பெற்றார். அபரிவிதமான வெற்றி. வைகோ பிரியும்போது 8 மாவட்ட செயலாளராக வந்தாங்க. இவரோட ரசிகர் மன்றம் தான் போச்சு, எம்ஜிஆரோட நிர்வாகம் போகல. திமுகவில் அடிப்படையில் தான் மாவட்ட செயலாளர், பொறுப்பில் இருக்க நிர்வாகிகள், தலைமைகள் நிர்வாகிகள். ஆனால் வைகோட போனாங்க, அது பின்னாடி வரேன். அப்படி வரும்போது அரசியல் கட்சிங்கிறது முதல்ல ஆரம்பிக்கும் போது பல கஷ்டங்கள் உண்டு. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், சமூக ஊடகங்கள், இந்த மாதிரி ஊடகங்கள், யூடியூப்பு, அது மாதிரி தொலைக்காட்சிகள் இருக்க. அன்னைக்கு எம்ஜிஆர் பத்திரிகை செய்தித்தாள்கள் தான், அறிக்கை தான் விடணும். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அவர் வெற்றி கண்டார். நடிகர்கள் என்று சொல்லப்பட்ட அரசியலுக்கு எம்ஜிஆருக்கு முன்னனும் உண்டு. அண்ணா காலத்திலேருந்து அண்ணாவே என்ன சொன்னாரு, நீ நிதி கொடுக்க வேண்டாம், முகத்தை காட்டு, திமுக ஜெயிக்கும்னாரு. திமுகவிலையும் திராவிட இயக்கத்திலையும் எம்ஜிஆர் தொடர்ந்து இருந்த 67 அவர் குண்டடி பெற்று அந்த போஸ்ட் அடிச்சாங்களே, அந்த இடத்துல பிளாஸ்டரி போட்டு இந்த கழுத்துல, அந்த போஸ்டே அன்னைக்கு ஓட்டு வாங்கி தந்தது எம்.ஆர். ராதா துப்பாக்கி சுட. அது போக மட்டுமல்ல, 71 அதுக்கு பிறகு 2வது அண்ணா மறைப்பு கலைஞருக்கு மூலவராகிறாரு. சைதாப்பேட்டையில் நிற்கிறாரு. 40 ஸ்தாபன காங்கிரஸ் மாணவர் காங்கிரஸ் இருக்க குடந்தை ராமலிங்கம் நிற்கிறாரு. இவர் தொகுதியை விட்டே போகல. 2வது முதலமைச்சராக கலைஞர். அப்போ தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருடைய பிரச்சாரத்தினால்தான் 2வது வெற்றி பெற்று கலைஞர் சீஃப் முதலமைச்சராக. கலைஞரும் அண்ணா மறைவுக்கு நாவலர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆக முடியாமல் கலைஞர் ஆகிறதுக்கு எம்ஜிஆர் தான் காரணமாக இருந்தார். அது எல்லாரும் மறுக்க முடியாது. இப்படியான நிலை எம்ஜிஆருடைய ஆளுமை திமுகவில் 67லும் அது இப்போ 2வது பொது தேர்தலிலும் கலைஞர் 2வது முதலமைச்சர் ஆகும்போது இருந்தது. ஆனால் அவர் நீக்கிட்டாங்க, வெளியே வந்தார். அந்த பாப்புலாரிட்டி இருந்தது எம்ஜிஆருக்கு, என்.டி. ராமாராவுக்கும். ஆந்திராவில் அவர் முதலமைச்சரானார், இவர் தமிழ்நாட்டில் 77 முதலமைச்சரானார். அந்த அளவு பாப்புலாரிட்டியை வைத்து வரலாம் என்று நினைத்தார்கள். யாரு? பலர் வந்தாங்க. சிவாஜி கணேசன் நல்ல நடிகர். காமராஜருக்கு நானே அவருடைய பயணம் பண்ணியிருக்கேன். அவருக்கு உண்மையாக இருந்தார். ஸ்தாபன காங்கிரஸ் உடைய கொள்கையில் பேசினார். காமராஜருடைய புகழ் பாடினார் சினிமாவில். எப்படி எம்ஜிஆர் கருப்பு சிவப்பு கொடியை காட்டினாரோ, அண்ணாவை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய திரைப்படங்களிலும் பாடல்களிலும் ஒழித்தாரோ, அது மாதிரி இவரும் சிவாஜியும் காமராஜரையும் காங்கிரஸையும் காங்கிரஸ் கொடியையும் தன்னுடைய திரைப்படங்கள் காட்டினார். எம்ஜிஆருக்கு நிகராக காட்டினார். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட அவரும் 67 2 தேர் எப்படி எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணாங்களோ, அவரை கட்சியிலேருந்து நீக்கினாங்களே எம்ஜிஆர், அது மாதிரி சிவாஜி கணேசன் தன்னுடைய பிரச்சாரத்தை காங்கிரஸுக்கும் ஸ்தாபன காங்கிரஸும் செஞ்சதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர் ஒரு கட்டத்தில் பிறகு காங்கிரஸ்லேருந்து நீக்கப்பட்டார். உங்களுக்கு தெரியும், ஜன்மோர்ச்சா, ஜனதா தள் போனார், உங்களுக்கு தெரியும், விபி சிங்கோட. பிறகு தமிழக முன்னேற்ற முன்னணின்னு 1989 தனி கட்சியை ஆரம்பித்தார். அவரே திருவையாறில் போட்டிக்கிட்டார், தோத்துட்டார். என்ன சிவாஜி கணேசனுக்கு குறை இருந்தது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நல்ல நடிகர், நல்லா பேசுவார். அதே மாதிரி காமராஜர் மேலும் ஸ்தாபன காங்கிரஸ் மீது பற்று கொண்டவர். நர்கீஸ் இறந்துட்டாங்க. இவங்களுக்கு இந்திரா காந்தி ராஜ்யசபா எம்பி கூட ஆக்குனாங்க. யாரா? சிவாஜி கணேசன் டெல்லியில். ஆனால் சிவாஜி கணேசனால் வெற்றி பெற முடியல. ஆனால் நடிப்பில் வெற்றி பெற்றார். ஆனால் எம்ஜிஆர் தான் அரசியலிலும் வெற்றி பெற்று வந்தார். அது அதிர்ஷ்டமா இல்லை சூழ்நிலையா, அது எப்படின்னு நம்ம இங்கே பேச முடியாது. அதுமாதிரி என்.டி. ராமாராவ் வந்தவுடனே கட்சி ஆரம்பித்தார், முதலமைச்சர் ஆனார். இப்படி வந்தவங்க உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு பாருங்கள், இப்போது சிரஞ்சீவின்னு ஒருத்தர் ஆரம்பித்தார். நல்ல கூட்டம் தான், வர முடியல. அது பிறகு உங்களுக்கு தெரியும், பவன் கல்யாண்னு ஒருத்தர் ஆந்திராவில் ஆரம்பித்தார். தமிழ்நாட்டில் பாருங்கள், பாக்கியராஜ் ஆரம்பித்தார். அது பிறகு முத்துராமனுடைய புதல்வர் கார்த்திக் ஒரு கட்சி ஆரம்பித்தார், உங்களுக்கு நல்லா தெரியும். டி ராஜேந்தர் ஆரம்பித்தார். எதுவுமே சரத்குமார் ஆரம்பித்தார். எதுவுமே வெற்றி பெற முடியல. ஆனால் காங்கிரஸ் இயக்கத்தில் பல நடிகர்கள் பிரச்சாரம் பண்ணலாம் உண்டு, உங்களுக்கு தெரியும். ஸ்ரீகாந்த், சசிகுமார், மறைந்த சசிகுமார், சிவாஜி கணேசன், இப்படியெல்லாம் பல பேர் பிரச்சாரம் பண்ண உண்டு. அது மாதிரி அதிமுகவிலையும் பல நடிகர்கள், எம்ஜிஆர் நடிகர்னால் அவர் படைவரிசையே இருந்தது. பிரச்சார யுக்தியில் அவங்க பயன்பட்டாங்க. ஆனால் அரசியலில் வெற்றி பெற்றது எம்ஜிஆரும் என்.டி. ராமாராவ் தான். நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், பீகார் மாநிலம் ஒரு பேக்வேர்டு கிளாஸ் மாநிலம், ரொம்ப தமிழ்நாடை விட ரொம்ப பின்தங்கிய மாநிலம். அங்கே சத்ருகன் சின்ஹா அரசியலில் வந்தார்.
பாஜகவின் முகமாக வந்தார், வெற்றி பெற முடியவில்லை. காங்கிரசும் அமிர்தா பச்சனை, ஜெயா பச்சனை உள்ளே நுழைத்து மகாராஷ்டிராவில் கொஞ்சம் வெற்றி பெற முடியுமான்னு பார்த்தாங்க, அதுவும் சரியாக வரல. நம்ம ஹேமமாலினி பிரச்சாரத்துக்கு போகிறாங்க இல்லையா, தனி கட்சி ஆரம்பித்து அந்த மாதிரி நல்லா பண்ண முடியாது. தர்மேந்திரா, ஹேமமாலினி இப்படி. அதே மாதிரி அந்த மேற்கு வங்கத்தில் ஒரு நடிகை வந்தா, அவங்களுக்கு அந்த பேர் சரியாக எனக்கு சொல்ல தெரியல. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ராஜ்குமார் ரசிகர்கள் சினிமாவுக்கு விட்டு அரசியலுக்கு வாங்கன்னு கர்நாடகத்தில் எவ்வளோ சொன்னாங்க. அவர் அதை கவனத்தை எடுத்துக்கல. ஏன்னா அவர் வந்து ஒருவேளை வெற்றி பெறலாம், எதுக்கு தேவையில்லாமல் நின்று அவர் இருந்துட்டார். அதே மாதிரி பிரேமசீர் கேரளாவில் எதிர்பார்த்தாங்க, வரல. இப்படியான நிலையில் நடிகர்கள் என்றவுடன் வெற்றி பெற முடியாது. அவங்களுடைய களப்பணி, அரசியல் அதிர்ஷ்டம் தாங்க. இல்லைன்னா செந்தில் பாலாஜி நேற்று அங்கே போக்குவரத்துறை அமைச்சராக இங்கே வந்து அமைச்சராக முடியுமா? அரசியலுங்கிறது அதிர்ஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு 52 வருஷம் பயணித்து வாழ்க்கல, என்னுடைய ஓட்டுநர், என்னுடைய உதவியாளர்லாம் பெரிய பெரிய பதவிக்கு வராங்க. அதனால் நான் இன்னைக்கு வைகோவுக்கு எனக்கு முரண்பாடு உண்டு. நான் அவரோட நீண்ட காலம் பயணிச்சிருக்கேன். அவருக்கான வாய்ப்பு 90க்குள்ளே வந்திருக்கணும், ஏன் வரல? அவர் உழைப்பில் யாரும் சொல்ல முடியாதுல்ல. அவர் அணுகுமுறையில ரஜினிகாந்தோடைய அரசியல் பயணம் பின்னாடி வர ரஜினி அவர் அணுகுமுறையில தவறு சொல்லுவார். எனக்கும் அவருக்கு பல முரண் உண்டு, வைகோவுக்கு இருக்கு. ஆனால் அவர் ஒரு இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் வராமல் போயிட்டார் இல்லையா? அதுக்கான வாய்ப்பும் வாய்ப்பு இருந்தது, அது தவறான அணுகுமுறைகளால் போயிட்டார். இப்போ ரஜினிகாந்த் வாரேன்னு சொன்னார், எல்லாமே அடிப்படை வேலையெல்லாம் பார்த்துட்டாரு. பத்திரிகையாளர் சந்தித்து அவரே நான் பிரகடனப்படுத்தார், திடீர்னு பின்தங்கினார். ஆனால் தைரியமாக வந்தவர் பின்தங்கினார். அது மாதிரி விஜயகாந்த் வந்தார், ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் வந்தார். வந்தவுடனே அவருக்கு ஒரு வெற்றி கிடைத்தது. அந்த வெற்றியை மெயின்டைன் பண்ணி அப்படியே கொண்டு வந்திருக்கலாம். தவறான அணுகுமுறை. அவர் ஒரு கட்டத்தோட அவரால் ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியாத சூழ்நிலைக்கு, அப்படியே வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், வர முடியாத நிலைக்கு போயிட்டார். இதுதாங்க அரசியல்ல. இப்போ விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்தோடனே அவர் என்ன சொல்கிறாரு, வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை, நான் என்னுடைய இலக்கு 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன கேள்வி. நடிகர் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர்றதா அறிவிக்கும் போதும் அவர் என்ன சொன்னார்னா, நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலை, சட்டமன்ற தேர்தலில் நமது பணியை தொடங்குவோம்னு சொன்னார். இப்போ நடிகர் விஜய் அவரும் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடல, சட்டமன்ற தேர்தலில் தொடருவோம்னு சொல்கிறாரு. ரெண்டு பேருமே நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறத பார்த்து அச்சப்படுறாங்களோ, பாஜகவை வந்து முதன்மையான ஒரு எதிராக பார்ட்டியாக நிறுத்தி அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதுல தயக்கமோ அச்சமோ இருக்கும்? அது ஒரு யூகமாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது, ரஜினி வந்து துவக்க வரும்போது சட்டமன்ற தேர்தல் தான் இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வந்து வரப்போறன்னு தான் சொன்னோடைய பூர்வாகமான எந்த பணியும் செய்யலை. இப்போ விஜயை பொறுத்தவரையிலையும் அவர் சொல்லிட்டே வரார், நான் எனக்கு சினிமா பணிகளில் முடிச்சு கொடுக்க வேண்டிய பணிகள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சினிமாக்கள் நடிக்க வேண்டியிருக்கு, முடிச்சு கொடுத்துட்டு நான் அரசியலுக்கு முழு மூச்சாக இருப்பேன், அதுக்கு பிறகு சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். இப்போது அதில் ஒரு கருத்து உங்களுக்கு சொல்கிறேன். எம்ஜிஆரோ என்டி ராமாராவோ அந்த முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து என்னென்ன நடிக்க மாட்டேங்கிறார். அது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியல, அவருக்கு நல்லதா கெட்டதான்னு. ஏன்னா நீங்கள் ஒரு படம் வரும்போது மக்களை சந்திக்கிறீங்க, அது ஒரு தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் யுக்தியாகவே வச்சுக்கலாம். உங்களுடைய பிரச்சார பணிகள், உங்கள் கட்சி அரசியல் கட்சிக்கு பிரச்சார பணிகளாகவும் அது இருக்கும். ஒரு சினிமா படம் வந்தால் உங்கள் ரசிகர்கள் போஸ்டர் ஓட்டுவாங்க, பேனர் ஓட்டுவாங்க, விஜய் சினிமா படம் வந்திருக்கு எல்லாரும் பாருங்கன்னு அதை பற்றியான ஒரு விவாதங்கள் நடக்கும். அது ஏன் அவர் அதை மறுத்திருக்காருன்னு தெரியலை எனக்கு, அது என்ன அடிப்படையில் மறுத்தாருன்னு தெரியல. ஆனால் என்டி ராமாராவும் எம்ஜிஆரும் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் சினிமாவில் நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதை முடிச்சு கொடுத்து தான் முதலமைச்சர் ஆனாங்க. இப்படி அவங்க இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காரு. பாஜகவை எதிர்கொள்றதுக்கு அச்சப்படுறாங்களோன்னு கேட்டேன். அது என்னன்னு தெரியல, அவங்க தான் சொல்லணும். பாஜக அப்போ வந்து நீங்கள் அப்போ விஜய் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, விஜய் சொல்லியிருக்காருன்னா அவருடைய கட்சி பதிவு செஞ்சுட்டாங்க. ஓப்பனாக வந்து தேர்தல் ஆணையத்தில் போய் பதிவு பண்ணாங்களா காட்சிகள் வந்து அவர் அது பிறகு அறிக்கையை விட்டார். அறிக்கை விட்டுட்டு என்னுடைய பணிகளை ஆரம்பிக்கிறதுக்கான அலுவலகமும் நான் அந்த இடத்துல வச்சுட்டேன். எங்கே ஏதோ ஒரு இடத்துல அறிவிப்பு வந்திருக்கு இல்லையா, ஏதோ அலுவலகம் வச்சுருக்கு இல்லை, அறிவிப்பு
வேலை. ஆனா ரஜினியை பொறுத்தவரையிலையும் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம தமிழறிவுமணி அண்ணன் தமிழறிவுமணியனையும் அர்ஜுனமூர்த்தியை வச்சுட்டு ஒரு அறிவிப்பு தான் செஞ்சோம். அதுக்கு பிறகு மேற்கண்ட பணி அதுக்கு மேலான பணிகள் எதுவும் செய்யலை. நீங்க கவனிச்சீங்களா? இவர் விஜய் வந்து என்ன சொல்றாரு, நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன், இனி அரசியல் பணி தான் என்னுடைய இலக்கு. 2026 தேர்தல் ஆணையத்தில் என்னுடைய கட்சி பதிவு செய்யப்பட்டது, அறிக்கை இது. இந்த மாதிரி அறிக்கை ரஜினியை விடலை அன்னு ஒரு கருத்து. இப்போ அறிக்கை விட்டுருக்காரு. இனி அந்த தேர்தல் வந்து 2026. இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய ரசிகர்கள் என்ன செய்ய போறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும் இல்லையா? நான் இதை தலையிட மாட்டேன்னு சொல்லவும் முடியாது. அரசியல் களத்துக்கு வந்தாச்சு. அதுக்கு விஜய் என்ன செய்ய போறாரு, என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. அமைதியா இருக்க போறாரா, இல்லை அவங்க ரசிகர்கள் எல்லா மாவட்டங்களும் இருக்காங்க, அவங்க யாருக்கு ஓட்டு போட போறாங்க, அங்கெல்லாம் சொல்லணும் இல்லையா? விஜய் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை, அவர் எதுவும் தனக்கான தனிப்பட்ட கொள்கைன்னு எதுவும் அறிவிக்கப்படாததால தான் இந்த மாதிரி குழப்பங்கள் வருதோ? இல்லை இல்லை, நான் சொல்றேன். அதனால தான் சொல்றேன் அந்த முடிவு என்ன எடுக்க போறோம். அது போக தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான மாநிலம். இந்திய துணைக்கண்டத்தில் கேரளாவும் தமிழ்நாடும். இந்த துணைக்கண்டத்தில் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அவருக்கு நான் ஏற்கனவே தினமணி கட்ட விரிவாக எழுதினேன். மதிமுக துவங்கும் போது நாங்கள் வித்தியாசமாக ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்தோம். அதை நான் தயாரிச்செல்லாம் முக்கிய பொறுப்பு நான் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 40 பக்கம். இதுதான் எங்கள் செயல் திட்டம். எந்த கட்சி அறிவிக்கும் போது அந்த செயல் திட்டத்தை அறிவிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருவோம், காலில் விழக்கூடாது, அந்த ஆறு இந்த ஆறு இன்னும் பேர்களை மாத்தாதங்க, தாய் தந்தையர் வச்ச பேரையே நீங்க சொல்லுங்க, மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லுங்க. தாய் தந்தையர் ஒரு பேர் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வச்ச பேர் சொல்லாம அந்த ஆறு இந்த ஆறு அவரு இவரு பெரியவர் சின்னவர் நடுவுள்ளவர்னு பேசி பயனில்லை. இப்படிலாம் செயல் திட்டங்கள் மதிமுக வகுத்தோம். கட் அவுட் வைக்கக்கூடாது, புகழ் பாடக்கூடாது கூட்டங்கள்ல. இப்படி கட்சிக்கான செயல் திட்டம். தமிழ்நாட்டுக்கு எப்படின்னு செய்வோம். அப்பதான் கச்சத்தீவு சேது கால்வாய் திட்டம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன, காவேரி பிரச்சனை பேசுவாங்க, இல்லை இடஒதுக்கீடு பேசுவாங்க. எம்ஜிஆர் காலத்தில் நாங்கள் ஒரு செயல் திட்டம் கொண்டு வந்தோம் பாருங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த கட்சி மதிமுக என்னென்ன போகணும், கச்சத்தீவை மீட்போம், சேது கால்வாய் திட்டத்தை கொண்டு வருவோம், முல்லை பெரியாறு அணைக்கான தீர்வை எட்டுவோம், தமிழ்நாட்டில் கேரளாவுக்கும் நமக்கும் ஒரு 10-12 நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண்போம், கன்னியாகுமரி நெய்யார்லேருந்து ஆடியார் பரம்பிக்குளம் கோவை கொங்கு மண்டலம் வரைக்கும். அதே மாதிரி பாலாறு நாங்கள் எடுத்த பிரச்சனை, மதிமுக அடுத்த பிரச்சனை. அது மாதிரி ஆந்திராவோட பொன்னியாறு பாலாறு, அது மாதிரி தென்மண்ணையாறு நாங்கள் அவரும் காவேரி தான் பற்றி. இப்படியான ஒரு செயல் திட்டம். தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரும். ஒரு உதாரணம், அறிந்த பிரச்சனைகள்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு. அறிந்த பிரச்சனை காவேரி, கச்சத்தீவு, இதெல்லாம் வந்து அப்போ மதிமுக துவக்கும் போது வெளியே வந்த விஷயங்கள். நான் இன்னைக்கு பெருமையா சொல்லுவேன். அதை நாங்கள் வெளியே கொண்டு வந்தப்பதான் பேச. அது பிறகு அறியாத பிரச்சனைகள் பல இருக்குது தமிழ்நாட்டில். அப்படி நான் ஒரு புத்தகமே வரப்போகுது, நான் வெளியிட போகிறேன், எழுதி அச்சுக்கு போயிருக்கும். அதில் அறியாத பிரச்சனை ஒன்று சொல்கிறேன். இதெல்லாம் அறிஞ்ச பிரச்சனை. நீ எல்லாம் பத்திரிக்கை அறியாத பிரச்சனை ஒன்று சொல்லட்டு ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் எத்தனை விமான நிலையங்கள் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பார்வையில். சென்னையில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, கோவையில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்கு இல்லையா, தூத்துக்குடியில் இருக்குது. ஆனால் சென்னைக்கு வடக்க கும்மிடிப்பூண்டி சோலாபுரத்தில் ஒரு ஏர்போர்ட் இருக்கு. விழுப்புரம் மாவட்டம் இருக்குல்ல, விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஒரு ஏர்போர்ட் இருக்கு. காரைக்குடி இருக்கு இல்லையா, செட்டிநாடில் ஒரு ஏர்போர்ட் இருக்கு. எங்கள் ஊர் கோவில்பட்டியிலையும் எங்கள் ஊர் பக்கத்தில் கயத்தாறுலையும் ஒரு ஏர்போர்ட் இருக்கு. இந்த ஏர்போர்ட் வந்து 75 வருஷமாக செயல்படலை. இதுக்கு மத்திய சர்க்கார்கிட்ட இருந்து பணம் ஒதுக்கி அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது அறியாத பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாடு. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நான் இப்போ சொன்னது புதுசாக இருக்குல்ல உங்களுக்கு. இப்படி திட்டங்களையும் அதை தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்துகின்ற வகையில் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற செயல் திட்டங்களை விஜய்க்கு சொல்லணும். இப்போ இதில் தான் எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, விஜய் வந்து விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட 2009-10 காலத்திலே ஆரம்பிச்சிட்டார். அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான திட்டம் அப்படிங்கிறது 2009-10 தொடர்ச்சியாக துவங்கியிருக்கு. அப்போ அவர் கொடி அறிவிச்சிட்டாரு. அவர் மக்கள் இயக்கம்ங்கிற பேரில் இயக்கம் அறிவிச்சார். கிட்டத்தட்ட அதை அறிவித்து 13-14 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு.
இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய கொதிநிலையில் இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட ஈழப்போருக்கு அப்புறம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது பல போராட்டங்களை, பல கொதிநிலைகளை வந்து சந்திச்சிருக்கு. இந்த இந்த இடங்கள்ல விஜய் மக்கள் இயக்கமோ இல்லை விஜய் அவர் ஒரு பொறுப்புள்ள நடிகராகவோ அவர் வந்து பெருசாக எந்த இடத்துலையுமே தனது கருத்தை வந்து பதிவு பண்ணதில்லை. இப்போ நடிகராக இருக்கக்கூடிய வெறும் நடிகராக மட்டுமே இருக்கக்கூடிய சூர்யா இருக்காருன்னா அவர் வந்து நீட் தேர்வுக்கு எதிராகவோ இல்லை வந்து புதிய கல்விக் கொள்கை வரும்போது அது குறித்தோ தன்னுடைய எதிர்ப்பையோ இல்லை கருத்தையோ பதிவு பண்ணுறாரு. ஆனால் இன்னைக்கு அரசியலில் வந்து நான் எல்லாத்தையும் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் விஜய் வந்து குறைந்தபட்சம் நடிகர் சூர்யா அளவுக்கு கூட தன்னோட கருத்துக்களை வெளிப்படுத்தவே இல்லை. இந்த இடத்துல இருந்து தானே அந்த விமர்சனங்கள்லாம் எழுது. நான் சொல்கிறேன், விஜயகாந்த் வந்து எனக்கு நல்லா நினைவு இருக்குங்க. 2002 2003 பொன்முடி வீட்டு கல்யாணம் கலைஞர் வந்து விழுப்புரத்தில் நடத்துகிறார். அப்போது விஜயகாந்த் நிகழ்ச்சிக்கு வர்றார். அவர் 1999 தன்னுடைய ரசிகர்களை ஒருங்கிணைச்சி கட்சி ஆரம்பிக்கணும்னு தான் ஆரம்பித்தார். அப்போ கலைஞருக்கு நிகராக வரவேற்பு கொடுத்தாங்க. பொன்முடி வீட்டு கல்யாணம் விழுப்புரத்தில். நான் 2003 சொல்கிறேன், இன்னைக்கு இல்லை, 2003 கட்டம் 3. அப்போ அவர் கட்சியை ஆரம்பிக்க போகிறாருன்னா அப்போ அவர் விஜயகாந்த் பேசிட்டு இருந்தார். கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ வரவேற்பு. விழுப்புரம் வரைக்கும் அவர் 3 மணி நேரம் பிரயாணத்தை ஒரு கூடுதலாக 3 மணி நேரம் பிரயாணம் பண்ணி கல்யாணத்துக்கு வந்தார். அந்த ஏழுமலை பாலிடெக்னிக் நடந்தது எனக்கு நான் பார்த்தேன். அப்போ விஜயகாந்த் அரசியலுக்கு வரணும்னு எனக்கே தெரியுது. 95 அவர் ஆரம்பிச்சது. என்னை அப்போ சந்தித்து பேசுகிறேன். ஒரு படம் சென்சார், அவர் படத்தை சென்சார் பண்ணேன். அப்போ வந்து அவர் படத்து அந்த இது இருக்கு இல்லையா, என்ன அந்த இது இருக்கும், இனோவாவுக்கு முன்னாடி ஒரு கார், அந்த காரில் அவர் ஜீவன் ஜோயெல்லாம் சிகப்பு கலர் கார். அப்போவுமே அவர் ஆர்வம், அவரும் ஒரு கருத்து இது வரைக்கும் சொன்ன திடீர்னு. இப்போ அவர் வந்து ஒரு நடிகராக இருக்கிறார். இப்போ சூர்யா, நான் சொல்கிறேன், சூர்யா நீட்டை நீங்கள் நீக்க முடியுமாங்க? நீட்டை நீக்க முடியுமா? தமிழ்நாடு அரசுல இருந்து ஒரு சட்டம் நிறைவேற்றி அனுப்பி வச்சிருக்காங்க. இல்ல நான் கேட்கிறேன், நீங்க வந்து சுமக்காதுங்க, திமுக சுமக்காதுங்க, நடுநிலையாளர். நீட்டா வந்து நீங்க ஒழிக்க முடியுமா? நீங்க பல பத்திரிகை அப்படிதான் சுமக்கிறாங்க. இல்ல அதிமுகவை நான் தப்பு சொல்றேன். திமுக சுமக்கிற பத்திரிகையால முட்டு கொடுத்து சுமக்க அந்த ஒன்றிய செயலாளர் மாதிரி சுமக்கிறாங்க பத்திரிகை, மறுக்கல. ஏன்னா நீட்டை நீங்க நீக்க முடியுமா? அது வந்து மோடி கையில இல்ல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துருச்சு. நீங்க தேவையில்லாத நீட்டு கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி ஒழிக்க போறோம்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு இந்த கையெழுத்து வாங்கின பேப்பரை தெருவில் போடுறீங்க. இல்ல கேட்கிறேன், நான் வந்து ஏங்க அவர் அரசியலுக்கு வரலங்க. நான் அரசியலுக்கு வரும்போது ஏன் அவர் பேசினாரு, யாரு சிவகுமார் பையன் சூர்யா பேசினாரு, அவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கணும். அதே மாதிரி அந்த அம்மா ஜோதிகா பேசுனதே தமிழ்நாட்டில் இருக்க வேண்டியதான, அவங்க எங்க மகாராஷ்டிராவுக்கு போயிட்டாங்கல்ல. இல்ல கேட்கிறேன், இல்ல அதே மாதிரி கவுண்டர் கேள்வி கேட்கலாம். நீ சிவகுமார் என்னுடைய நல்ல நண்பர், என் வெல்விசர், ரொம்ப சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு நான் பேசுறேன். இல்ல பொதுவா அது வந்து அதை வந்து நியாயப்படுத்தாதுங்க. நீட் தேர்வுன்னு சொல்லல, நீட் தேர்வு குறித்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கலாமா, அதுல பெண்டிங்ல இருக்கு. அது அவங்க கொடுத்தாங்க. அப்படி நீ அரசியலுக்கு வாயா சூர்யா, நீ அரசியலுக்கு வா. பொதுவா சூர்யா அரசியலுக்கு நீ பேசிட்டு இல்ல, நான் கேட்கிறேன், இதே சூர்யா நீங்க பேசியா அரசியலுக்கு வர சொல்லுங்க பாக்குங்க. பேசிட்டார் இல்லையா, தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்தாரு, அரசுக்கு வர சொல்லுங்க. இப்போ விஜய் வந்திருக்காரு இல்லையா, விஜய் பேசலையா, அரசியலுக்கு வந்துட்டாரு, அவர் வர சொல்லுங்க. பேசுறதுங்க ஒரு ஊடக வெளிச்சத்துக்காக பேசக்கூடாது. தமிழ்நாட்டில் என்ன எப்படி நடக்குது, எது தவறு எது பிழையோ அது சரின்னு வாதாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு ஆரோக்கியமான விமர்சனத்தை வைக்க முடியல சமூக ஊடகங்கள்ல. அதை 10 பேர் ஆதரிச்சுட்டா அதான் உண்மைங்கிற, தவற பிழைய ஒரு 10 பேர் ஆதரிச்சுட்டா அது உண்மைங்கிறாங்க. விஜய் வந்து என்ன செய்யணும், நான் சொல்றது, நான் எதுக்கு சொல்றேன்னா, அவர் கட்சியில் ஒரு வித்தியாசமாக இயக்கத்தை நடத்துவேன். என்னுடைய கட்சியில் புகழ் பாடுற கூட்டமாக இருக்காது. கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தமிழ்நாட்டு நலனுக்காக பணியாற்றுகின்ற இயக்கமாக இருக்கும். யாரும் காலில் விழக்கூடாது. தாய் தந்தையர் மதிக்கணும். தனக்கான குடும்பம் அரசியல் போகலாம். வீணாக செலவு செய்து அவர்கள் வறுமையில் வாடக்கூடாது. இதெல்லாம் சொல்லணும்னு சொல்றேன். 3வது, புகழ் பாட்டி காலில் விழுகிறது, ஹீரோ ஒர்ஷிப், பர்சனாலிட்டி கல்ட்டுன்பாங்க ஆங்கிலத்தில் அரசியலில். அது மாதிரி இல்லாமல் என்னுடைய இயக்கம் ஒரு கண்ணியமான இயக்கமாக, யாரையும் மதிக்கக்கூடிய இயக்கமாக நாங்கள் இருப்போம். 2வது, எங்களை பொறுத்தவரையும்
கட்சியில் பணியாற்றினவர்கள் கட்சி பணியும் மாற்ற வேண்டும், தங்களுடைய குடும்பத்தையும் கவனிக்க வேண்டும். மது போன்ற பொதுவான சமூக விரோத பேய் பிசாசுகள் மாதிரி அதை நீக்கப்பட வேண்டும். இந்த விஷயம்லாம் கட்சி செயல் திட்டமாக கொண்டு வரணும். கட்சி செயல் திட்டம் இதுதான் எங்கள் செயல் திட்டம். இது பிரகாரம் இதுபடிதான் நாங்கள் எங்களுடைய இயக்கம் இருக்கும், இப்படித்தான் எங்களுடைய அணுகுமுறை என்று ஒரு செயல் திட்டம். 2வது செயல் திட்டம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், தேர்தலில் வெற்றி பெற்றால், இல்லை நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தால், தமிழ்நாட்டுடைய நலன்கள், தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள், நதிநீர் சிக்கல்கள் கிட்டத்தட்ட 19-20 சிக்கல்கள் இருக்கின்றது. அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய துறைமுகங்கள், கடலூர் நாகப்பட்டினம் துறைமுகங்கள், கச்சத்தீவு, சேது கால்வாய் திட்டம், அதே மாதிரி விவசாயிகளுடைய பிரச்சனை, அதே மாதிரி வஞ்சிக்கின்ற போக்கு, மத்திய அரசு ஏதாவது வஞ்சிக்கின்ற போக்கு இருந்தால் அதையும் தட்டி கேட்போம். சேலம் இரும்பாலை இன்னும் பல்வேறு 100 எல்லாம் வருஷம் இப்போ 100-150 பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் எவ்வளவு முடியுமோ இந்த விஷயத்தில் தலையிட்டு இதற்கான பணிகளையும் தமிழ்நாட்டு நலனை முன்னெடுத்து இந்த விஷயங்களுக்காக போராடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதில் என்ன முடியுமோ நிச்சயமாக செய்வோம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இது ரெண்டு ஆவணங்கள் முக்கியம். விஜய் வெளிப்படையாக சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அவருக்கு மேலும் மரியாதை வரும். அதுக்கு அடுத்து தேர்தல் அறிக்கை இப்போ என்ன சொல்கிறாங்க, திமுக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் 70% நிறைவேற்றிட்டோங்கிறாங்க. 90 அவட வெள்ளை அறிக்கை கொடுங்க. தேர்தல் அறிக்கையில் ஒரு பக்கத்தில் நீங்கள் சொன்ன உறுதிமொழி, நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நீங்கள் உறுதிமொழிகள் கொடுத்தீங்க இல்லையா, ஒரு பக்கத்தில் உறுதிமொழி இது செஞ்சுருக்கோன்னு கொண்டாத்தான 90% நிறைவேற்றிருக்காங்களா? எல்லாம் நிறைவேற்றலையே. இப்போ என்ன சொல்கிறாங்க, மதுவிலக்கு தேர்தல் காலத்தில் உங்களுக்கு தெரியும், கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சரே பேசினார். தேர்தலுக்கு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் முதல் கையெழுத்து அதுதான் இருக்கும், கனிமொழி போராட்டத்திலாம் மதுவை ஒழிப்போம் அண்ணாங்க. சொன்னது உண்மை தானே, எல்லாமே ஊடகங்களில் போகுது இல்லை, யூடியூப் எல்லாம் இருக்கு இல்லையா. ஆனால் இப்போ என்ன கேட்டாங்க, இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தேர்தல் அறிக்கை சொல்லவே இல்லையே. இது என்னங்க ரெட்ட நிலைப்பாடு? தேர்தல் அறிக்கை சொல்லணும்னா அப்புறம் கூட்டங்களை சொன்னது நான் நிச்சயமாக முதல் கையெழுத்து அதுதானே சொன்னீங்க. இப்படி பம்மாத்து வேலை இருக்கக்கூடாது. தேர்தல் அறிக்கையில் எது நீங்கள் வைக்கிறீங்களோ அதை எல்லாமே நிறைவேற்ற முடியாது. ஒரு கட்சி வந்தாச்சுன்னா கால சூழ்நிலை, பொருளாதார நிலை இருக்குது, ஒரு சில முடிஞ்ச அளவு ஒரு 60% ஏற்றணும் தேர்தல் அறிக்கையில். அதுதான் எல்லாமே நிறைவேற்ற முடியாது, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியான 3 விஷயங்களை தெளிவாக விஜய் இருக்க வேண்டும். நடிகர் விஜய் தன்னோடு வருவர்களுடைய குடும்ப நலன், அதே மாதிரி சமுதாய நலன், மதுவிலக்கை நீக்க வேண்டும். இந்த விஷயங்களெல்லாம் இன்னைக்குள்ள முக்கியமான சமூக விரோத போக்குகள் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு காரண காரியங்களை நீக்கக்கூடிய காரண காரியங்களை அறிந்து அதையும் குரல் கொடுப்போம் என்று ஒரு பிளானிங் ஸ்கீமிங்கோட வந்தால் நல்லாயிருக்கும். பல முக்கியமான அட்வைஸ் அவர் விஜய் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோ இல்லை அதை அறிவுரையோ எப்படியோ வச்சுக்கலாம், அதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இல்லை அறிவுரை இல்லை, என் கருத்தை நான் அவங்க பதிவு பண்ணுறேன். நீங்கள் உங்களோட கருத்து விஜய்க்கு இதெல்லாம் செஞ்சா கருத்து பதிவு பண்ணுறேன். ஏன்னா நான் கடந்த காலத்தில் தேர்தல் அங்கீகாரம் வாங்குறதுக்கோ அந்த கட்சிகளை இணைக்கும் போது நான் பண்ணுவேன். அதே மாதிரி இன்னொன்று சட்டத்திட்டம் தயார் பண்ணணும் அவங்க. அது இன்னொன்று கருத்து இருக்குங்க. ஏன்னா விஜய் பொறுத்தவரை வித்தியாசமான பார்வை. எனக்கு நேற்று ஒரு சில பத்திரிகையில் படித்தேன், கேரளாவிலையும் அவங்க ரசிகர்கள் இருக்காங்களாம், அங்கேயும் அமைக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்கன்னு ஒரு செய்தி பார்த்தேன். ஆந்திராவில் இருக்காங்க, கர்நாடகா, அவர் படம் ஹிந்திலையும் போயிருக்கு. இன்னி அவர் விஜய்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. எம்ஜிஆருக்கும் என்டி ராமாராவுக்கும் இல்லாத ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா தென் மாநிலங்களில் அவர் கட்சி அங்கங்கே இருக்குது, அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க. சினிமா அங்கங்கே கன்னடத்துலேயும் போயிருக்கு, தெலுங்குலேயும் போயிருக்கு, மலையாளத்துலேயும் போயிருக்கு, ஹிந்திலையும் போயிருக்கு. அவர் ஒரு தேசிய கட்சியில் கூட வரலாம். எப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்தாச்சுன்னா இந்த மற்ற 3-4 மாநிலங்களில் ஒரு அமைப்பு ரீதியாக இருக்கலாம், இப்போ மாயாவதி கட்சி, அதே மாதிரி சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் தேசிய கட்சிகள், இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகலாம் மாநில கட்சிகள், தெலுங்கு தேசம் மாநில கட்சி. ஆனால் விஜய்க்கு ஒரு அதிகப்படியாக ஒரு சான்ஸ் இருக்குது. எப்படின்னா இந்த முதல்ல தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சுட்டா தென்னிந்தியா அளவில் அவருடைய கட்சிகளுடைய அவருடைய அமைப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேசிய கட்சியா கூட மாறலாம். அவர் நாடாளுமன்ற தேர்தலை தான் அவர் தவிர்த்திருக்காருல்ல, அப்படி சொல்ல முடியாது. நாடாளுமன்றத்தை அடுத்த நாடாளுமன்றத்தை பேஸ் பண்ணி தானே ஆகணும்.
விஜய்க்கு வந்து 49 50 வயசு இருக்கும், இன்னி ஒரு 30 வயசு செயல்படுவார்ல, அடுத்த நாடாளுமன்றம் சும்மா இருக்க முடியாது இல்லையா? நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நாடாளுமன்றம் இல்லைங்க, அடுத்த நாடாளுமன்றத்தில் பேசித்தானே தீரணும். இப்போ இந்த நாடாளுமன்றத்துக்கு அவங்க ரசிகர்கள் சும்மா இருக்க முடியாது. அவங்கவுங்க விருப்ப பிரகாரம் ஓட்டு போடுங்கன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு என்ன கட்சி பிரிச்சிருக்கோ ஓட்டு போடுங்கன்னு விஜய் சொல்லலாம். அவருடைய இலக்கு சொல்லிட்டார். அடிப்படையில் நான் 2026 தாங்க இலக்குன்னு சொல்லிட்டார். இவர் ரஜினிகாந்த் சொன்னவர் போயிட்டார். இவர் தைரியமாக வந்திருக்கிறாரு. விஜயகாந்த் திட்டமிட்டு வந்தார். அது இன்னைக்கு உள்ள சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இப்படியான சூழ்நிலை இவர் தைரியமாக வந்திருக்கிறாரு. வரட்டும், பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி முடிவுகள் இருக்கின்றதோ, எப்படி அணுகுமுறைகள் இருந்தோ, தமிழக மக்களிடம் எப்படி வரவேற்பு பெறுகிறாரோ. சினிமா துறையிலேருந்து வந்தவங்க எல்லாரும் வெற்றி பெறலாம். புரியுதா? மக்களோட நேசித்து மக்களோட அன்பாக இருந்தவங்க தான் வெற்றி பெற்றாங்க. ஏன்னா என்டி ராமாராவ் வந்து ஆந்திராவில் தெய்வ பக்தி அதிகம். கிருஷ்ணர் வேடம், ராமர் வேடம் எல்லாத்தையும் போட்டவர். தேவடா நடிகராக இருக்கும்போதே கூப்பிட்டாங்க. ஏன்னா மொட்டை போட்டு திருப்பதியில் மொட்டை போட்டு இங்கே வந்து சென்னையில் அவர் வீடு இருந்தது. யார் இங்கே வருவாங்க, இங்கே இருந்தால் அங்கே வருவாங்க. அப்படி ஒரு பக்தி மார்க்கமாக என்டிஆரை பார்த்தாங்க. உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி எம்ஜிஆரை வந்து ஏழைகளுக்காக பாடுபடுறவர். சினிமாவில் அவர் பேசுகிறது, அவர் நடிக்கிற விதம், பேசுகிற விதம் என்ற ஒரு தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேர் மேலேயும் அவர் மேலே அன்பு செலுத்தினாங்க. கீழ்மட்டத்திலேருந்து ஏழை சாலைகள்லேருந்து வருவாய் கீழ் நிலையில் உள்ளவங்க எல்லா தரப்பும் அவருக்கு ஆதரவாக இருந்தது. அன்னைக்கு திருத்தணிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எம்ஜிஆர்னு சொன்னாலே போதும், அவருக்கு விளம்பரம் தேவையில்லை. அவர் ஆரம்பி அது மாதிரி என்டி ராமாராவுக்கு ஆந்திரா ஒன்றுபட்ட ஆந்திரா, அப்போ தெலுங்கானா தனியாக போயிடுச்சு. ஸ்ரீகாக்குளத்துலேருந்து நம்ம திருப்பதி வரைக்கும் அவரை எல்லாரும் தெரியும். அப்படி அவங்க வெற்றி பெற்றாங்க. அவங்களுடைய இயல்பு ரீதியாக, நடிப்பு ரீதியாக, மக்களின் இடம் பெற்ற அபிமானம், அந்த செல்வாக்குனால வெற்றி பெற்றாங்க. ஆனால் எல்லா நடிகர்களும் வெற்றி பெறல. அதையும் கவனத்தில் ஒரு சில நடிகர்கள் ரசிகர்கள் தூண்டுதல் இருந்தால் கூட நடிகர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இல்லை அது தெரியல, அது தெரியல. ஆனால் அதே மாதிரி அரசியலுக்கு வரணும்னு தன்னுடைய ரசிகர்கள் விரும்பினால் கூட பல பேர் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ராஜ்குமார், கன்னடா ராஜ்குமார், பிரேமசர்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. இது காலம்தான் பதில் சொல்லணும். இப்போ இறுதியாக வந்து உங்களுடைய கட்டுரையிலிருந்து ஒரு கேள்வி. உங்களோட கட்டுரையில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறது வந்து திராவிட அரசியலுடைய ஏகபோகமும் வலதுசாரி இடதுசாரி கட்சிகளினுடைய கருத்தியல் திணிப்பும் வந்து மக்களை சோர்வடைய செய்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் இருக்குது. நீங்கள் வந்து பழநெடுமாறன் அவர்களோடு பயணிச்சதா இருக்கலாம், இல்லை காமராஜர் அவர்களிருந்து வைகோ அவர்களோடு பயணிச்சது, கலைஞர் அவர்களோடு பயணிச்சது, பிரபாகரனுடைய கலைஞர்கிட்ட எம்ஜிஆர்டே பிரபாகரன் நான் தான் அழைச்சிட்டு போனேன், ஜெயலலிதாட்டே பிரபாகரன் நான் தான் அழைச்சிட்டு போனேன். இப்படி உங்களுக்கு ஒரு அரசியல் அனுபவம், நீண்ட அரசியல் அனுபவம் இருக்கு. இந்த இடத்துல நீங்க இடதுசாரி வலதுசாரி கட்சிகளின் அரசியல் திணிப்புன்னு ரெண்டுத்தையும் ஒரே தட்டுல வச்சு சொல்லியிருக்கீங்க. அப்படித்தானே இருக்கு, இப்படித்தானே இருக்கு. நான் சொல்றேன், திராவிட அரசியல்னா அண்ணா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திராவிட அரசியல். எம்ஜிஆர் பிரிஞ்சார், அவரும் அண்ணாவின் கொள்கைகள், நேர்மையான அரசியல், லஞ்சலாவணிய இல்லாத அரசியல், வாரிசு இல்லாத அரசியல் தான் அவர் பேசினார். எடுபட்டது மக்கள் மத்தியில். ஏன்னா முத்துவை கொண்டு வந்து திணிச்சாங்க எம்ஜிஆருக்கு. அப்போ இந்த மாதிரி செய்தி ஊடகங்கள் எல்லாம் பெருசாக தெரியலை. எம்ஜிஆர் அதில் வந்து கொஞ்சம் சங்கடப்பட்டு, நம்ம திமுகக்குள்ள உழைச்சோம், கலைஞருக்கு இவ்வளோ உதவியாக இருந்தோம், இப்போ மகனை கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்னு ஆதிக்க வாரிசு அரசியல், அதுமாதிரி லஞ்சலாவணியம் திமுக, அதில் தான் எம்ஜிஆர் பிள்ளை வந்து வெற்றி பெற்றார். புரியுதா? அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இடதுசாரி வலதுசாரின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, வலதுசாரின்னா இன்றைக்கி இருக்க வலதுசாரி இயக்கம்னா அந்த காலத்து சுதந்திரா கட்சி மாதிரி இருக்கிறோம். யாருன்னா ராஜாஜி மாதிரி கேபிட்டலிஸ்ட் பாலிட்டிக்ஸ். அதுவும் இப்போ இடம் தெரியாமல் போயிடுச்சு இல்லையா? அப்படி கட்சிகள் இப்போ வந்து அப்படி பார்த்தானா பாரதிய ஜனதா கட்சி ஓரளவு அந்த சாயலில் இருக்கிற கட்சி. இடதுசாரின்னா சிபிஎம், சிபிஐ, அது மாதிரி கொஞ்சம் ஃபார்வர்ட் பிளாக்கும் அதில் உண்டு மேற்கு வங்கத்தில். அவங்க என்ன ஒரு காலத்தில் பேசுகிறாங்க, வர்க்கபேத அரசியல் பேசுகிறாங்க, வர்க்கபேதம், தொழிலாளர் நலன் பேசுகிறாங்க இல்லையா? இப்போ அந்த வர்க்கபேத அரசியலுங்கிறது வந்து கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட் கூடாது. ரஷ்யாவிலையும் சீனாவில் அப்படித்தானே இருந்தது. புரியுதா? கம்யூனிசம், மார்க்ஸும், இங்கே மாவோவும், இவங்களுடைய எங்கல்ஸும், லெனினுடைய இது இருந்தது ரஷ்யாவில். இங்கே மாவோ இவங்க இது இருந்தது. இங்கேயும் மேற்கு வங்கத்திலையும் கேரளாவிலையும் முதல்ல ஆட்சிக்கு வந்தாங்க கம்யூனிஸ்ட்டு.
அவங்க வந்து என்ன நில சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது பொது உடைமை கொள்கை. இப்போ பைய அவங்க என்ன ஆச்சு, அந்த நிலையிலிருந்து அந்த இடதுசாரி நிலை, அதாவது மார்க்சிய சிந்தனைகள், லெனினுடைய கோட்பாடுகள், மாவோடைய கோட்பாடுகள்லாம் இருந்தது இல்லையா, அதுலேருந்து பிரிஞ்சிட்டாங்க. அந்த நில உரிமை சட்டங்கள் இதெல்லாம் இருந்தது இல்லையா, பாடுபட்டாங்க இல்லையா. இப்போ இடப்பட்ட காலத்தில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வர்க்கபேத அரசியலை விட்டுட்டு இன்னைக்கு உள்ள இப்போ நீங்கள் இடதுசாரி இயக்கங்களை நான் தவறாக சொல்ல மதிக்கிறேன் அவங்கள. இப்போ இந்த பஸ் ஸ்ட்ரைக் நடந்தது இல்லையா, சவுந்தரராஜன் தான் தோழமை கட்சி தானே திமுக, பேச முடியல இல்லையா. ஒரு காலத்தில் குசேலர் போன்றவங்களாம் எம்ஜிஆருக்கு சவாலாக இருந்தாங்க இல்லையா. பிறகு என்னாச்சு, உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகு தானே வேலைக்கு திரும்பினாங்க. தெரியுதா, இத்தனைக்கு தோழமை கட்சி திமுக, சிபிஎம் ஒரு முக்கியமான கூட்டணி அங்கம், ஒரு வாரமாக பேசுகிறாங்க, ஒரு தீர்வுக்கு வர முடியல இல்லையா. அப்போ அதில் ஒரு டில்ட் இருக்குது இடதுசாரியில். இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம், நேரம் இல்லை எல்லாமே சொல்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், திராவிட அரசியல் வந்து நான்லாம் உழைச்சவன், யாரும் என்னை மறுக்க முடியாது. இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி அளவில் யாரோ மெய்நாதன் இருக்கா நான் பார்த்ததே கிடையாது, யாரோ ராஜ்யசபாக்கு யாரோ அனுப்புகிறாங்க நான் பார்த்ததே கிடையாது. கலைஞரோட அவ்வளோ நெருக்கமாக இருந்தவன். ஈழத்தமிழர் பிரச்சனையில், அதே மாதிரி ஜெயலலிதா அவளை கர்நாடகத்துக்கு மாற்றினால, அதே மாதிரி முள்ளிவாய்க்கால் நேரத்தில் இதே முதல்வரை ஐநா மன்றத்துக்கு போகிறதுக்கும், அதே மாதிரி லண்டன் பார்லிமெண்ட் போகிறதுக்கும் நான் ஆட்டின பணியெல்லாம் எல்லாரும் யாரும் மறக்க திமுக. ஆனால் எனக்கு திமுக ஒன்றும் பண்ணல, அதுக்காக நான் வருத்தப்படலை. ஆனால் இன்றைக்கி திமுகவில் யார் அமைச்சர்களாக இருக்காங்க, நீங்கள் ஊழல்வாதிகள் என்று அதிமுக சொன்னவர் இன்னைக்கு யார் மேலே வழக்கு போட்டீங்க, கண்ணப்ப மேலே வழக்கு போட்டீங்க, அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர். செந்தில் பாலாஜியை நீங்களே தான் கைது சொன்னீங்க. இதே இந்திரகுமாரி மேலே வழக்கு போட்டு தண்டனையும் வாங்கினாங்க, அவங்க நீங்கள் போட்டு அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் பல ஆட்கள் அவங்கள கூட்டு வச்சு செல்வ கணபதி சுடுகாட்டு உள்ள நீங்கள் தான் போட்டீங்க, நீங்கள் ராஜ்யசபா கொடுத்த எம்பியே அதனால் பறி போச்சு. ஆனால் அவங்களாம் நல்லவங்க தெரியுது, திராவிட இயக்கத்துக்காக உழைச்சவங்களை எல்லாரும் மறுதளிச்சிங்களே, அதை வைகோலேருந்து இன்னைக்கு வரைக்கும். அப்புறம் என்ன அந்த இயக்கத்தில் இசம் இருக்குது, என்ன கொள்கை ரீதியான இருக்குது. ஏங்க ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்டாலின் அவர்கள் மதுரை ஜான்சி ராணி தெருவில் இளைஞரணி துவக்க காலத்தில் வந்து எமர்ஜென்சிலேருந்து வந்த பிறகு இளைஞரணி துவக்குனாங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஜான்சி ராணி தெருன்னு ஒய்எம்சிஏ பில்டிங் பக்கத்தில் மதுரையில் துவக்குனாங்க. அப்போது அவர் வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க. மிஸ்ஸாவில் வரை இருந்துட்டு வந்தவர் யார், ஸ்டாலின். பைய தானே மேலே வந்து ஒரு துணை முதல்வரோடு பிறகு பொறுப்புக்கு வந்தார். 40 ஆண்டு காலம் ஆச்சு இல்லையா. இப்போ திடீர்னு இவர் பையன் அவருடைய ஸ்டாலின் முதல்வர் வந்தார், உடனே இளைஞரணி செயலாளர் ஆக்குனாங்க. தேர்தலில் பிரச்சாரத்துக்கு அவருக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டார். தேர்தல் பிரச்சாரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் 2019 முன்னிலைப்படுத்தப்பட்டார். எல்லாரும் வரவேற்றாங்க, ஒரு பூஸ்ட் கொடுத்தாங்க கட்சியிலேருந்து. பிறகு இளைஞரணி ஆக்கினார், எம்எல்ஏ ஆக்கினார், மந்திரி ஆக்கினார். பைய தானே. இப்போ என்னாச்சு, எந்த மந்திரியை விட அவர் முதலமைச்சர் ஸ்டாலின்னா அவர் தான் எல்லாத்தையும் துவக்கி வைக்கிறாரு, துரைமுருகன் இல்லையா. இது என்ன பண்பு, அரசியல் பண்பு கேட்குறேன். கலைஞர் அப்படி செய்யலையே. இந்த இதுக்கெல்லாம் முடிவு கட்டணுங்க. அது வாரிசு அரசுக்கு முடிவு கட்டணுங்க. நான் வாரிசு அரசியலாலும் ஒழிஞ்சங்க. வைகோ ஏன் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, மறுமலர்ச்சி திமுகன்னு நாங்களாம் கட்டின கட்சி தான். ஏன் ஆரம்பித்தார், ஏன் 6 பேர் தீ குளித்தாங்க. ஒரு பொருத்தமான நபர் திமுகவில் உழைக்கின்றார், திமுகவினுடைய கொள்கைகளை பட்டி தொட்டி எல்லாம் போய் பேசுகிறார், பல்வேறு கலைஞருக்கு உறுதுணையாக இருக்கின்றார், போராட்டங்களில் முன்னெடுக்கிற தளபதியாக இருக்கின்றார், போர்வாளாக இருக்கின்றார் இல்லையா. இப்படிப்பட்ட ஒருவர் புறக்கணிக்கப்படுகிறார் திமுகவில். இன்னும் வாரிசு அரசியலுக்காக தான் வெளியே வந்தார். நாங்கள் தூங்கி பிடிச்சோம். அதுக்கு 6 பேர் தீ குளிச்சாங்க. யாருக்கு, கலைஞரை எதிர்த்து. இதே மாதிரி கலைஞர் என்ன சொன்னால், நானே ராஜினாமா பண்ணிடுறேன். அந்த கட்டத்தில் மதிமுக அவ்வளோ உத்வேகமாக வந்தது வளர்ச்சியை. அவரே நான் ராஜினாமா பண்ணிடுறேன் அன்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் வந்துட்டார். அதெல்லாம் மறுக்க முடியாது, வரலாற்றுக்கு பேப்பரில். ஏன்னா அப்படிப்பட்ட வைகோவும் இன்னைக்கு போய் ஸ்டாலினும் பக்கத்தில் நிற்கக்கூடிய அரசியல் வந்து விதியே தமிழ் சாதியன் பாரதி பாட்டு தான் ஞாபகப்படுது. நீங்களும் திமுகவில் தானே இருந்தீங்கன்னு நான் இன்னைக்கு வரைக்கும் உதயநிதி போய் பார்க்கலங்க. அவர் எப்போ பொறுப்புக்கு வந்தாருங்க,
அந்த நான் என்னை நீக்கி 1 வருஷம் ஆச்சு. இடைக்கால நீக்கம் தான், முழுமையாக நீக்கலை. நான் உதயநிதியை பார்க்க விரும்பலை. எங்கே சந்திச்சா வணக்கம் சொல்லுவேன் அன்பா, வாங்கங்க நல்லா இருக்குங்க. அப்படி என்ன ஒரு சூழ்நிலை. நான் எப்பவும் வாரிசுகளுக்கு எதிராக தான் இருக்கிறேன். கலைஞர் என் கூட நல்லா இருந்தார், அவரோட பயணித்தேன். ஒரு தடவை சொன்னார் கலைஞரே, ஏப்பா நீ நல்லா உழைச்சிருக்க, செஞ்சுருக்க, எல்லாம் நான் சொல்கிற வேலையெல்லாம் பார்த்துருக்க, உனக்கு நான் கடன் பட்டிருக்கேன். நான் போகிறதுக்குள்ள உனக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு போகிறேன், ஒரு மரியாதை அங்கீகாரப்படுத்திட்டு போகிறேன்னு சொன்னார். செய்யலை. அவர் செய்ய முடியல, செய்யலையான்னு தெரியல. இப்படி தான் நான் திமுக. நீங்கள் சொல்லலாம், நீங்களும் அந்த வாரிசு அரசியலாம் இருந்தீங்கன்னு கேட்குறதுக்கு இது பதில் சொல்கிறேன். நான் உதயநிதி போய் நான் கொண்டாடவே இல்லையே, நான் சால்வே போடலையே. அவர் பொறுப்புக்கு வந்தோன்னு எனக்கு இது பிடிக்குமோ அது பிடிக்கும் கொள்கிறது. அதுக்காக நான் பெரிய ஆளுன்னு நான் சொல்லலை, அவ்வளோ பெரிய ஆள் பெரிய திமிரு பிடிச்சோன்னு சொல்ல. எனக்கு மனசில் பட்டது நான் செய்வேன். புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஏன் நிலைப்பாடு. ஆனால் விஜய் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்கிறாரு, அதற்கான பணிகளை நோக்கி அவர் நகர்ந்திருக்காருன்னு தெரியுது. தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணிட்டாரு, அறிக்கையும் விட்டுட்டாரு. 2வது விஜய் எப்படி வருவாருங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எங்களை போன்ற அரசியலை பார்த்தவங்க விஜய் இப்படிலாம் செஞ்சால் தான் அவர் வெற்றி பெற முடியுங்கிறத எங்கள் கருத்துக்களை வைக்கிறோம் பொது வெளியில். அப்படி தான் தினமணியில் அன்றைக்கி எழுதினேன். அதில் பார்த்தீங்க, அவர் விஜயை பற்றி பாசிட்டிவாகவும் சொல்லலை, நெகட்டிவாகவும் சொல்லலை. அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. குதிரையில் ஏறாப்புல ஒரு சில குதிரை தள்ளி விட்டுரும், ஒரு சில குதிரை கன்வீனியண்டாக நம்ம பயணிக்கலாம். அது மாதிரி அந்த குதிரை நெப்போலியன் குதிரை மாதிரி இருக்கணும். செட்டாக், ராணா பிரதாப் சிங் செட்டாக் இருந்தது இல்லையா, அது மாதிரி இருக்கணும், வெற்றி பெறலாம். அவ்வளோதான். அவர் இன்னும் என்ன முறையில் அதை அணுகிறார காலப்போக்கில் பார்ப்போம். அவர் ஆர்வமாக வந்திருக்காப்புல தெரியுது இது வரைக்கும் நடந்த காரியங்கள். ரஜினிகாந்த் சொல்லிவிட்டு அவர் பின்வாங்கினார். என்ன காரணத்துக்காக பின்வாங்கினார்னு தெரியல, அதுக்கு பின்னணியில் என்ன நடந்ததுன்னு தெரியல இல்லையா. தமிழர் யூனியன்லாம் அதை நம்பி தான் அவர் போனார். அவர் அவரும் காமராஜர் காலத்துலேருந்து அரசியலில் அவருக்கு தமிழர் யூனியன் ராமகிருஷ்ண ஹெக்டே, மொரார்ஜி தேசாய் என்ற மூத்த தலைவர்லாம் பார்த்து வந்தவர். அவரை ஆதரித்தார். ஒரு கட்டத்தில் ஒரு மாற்று அரசியல் வரணும். இப்போ விஜய் மூலியமாக ஒரு மாற்று அரசியல் வந்தால் நல்லதுங்க என்று நாங்கள் கருத்தோம். அந்த கருத்தை நாங்கள் இந்த சூழலில் பொது வெளியில் வைக்கிறோம். விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை குறித்தும், அவர் தன்னுடைய கட்சியை எப்படியெல்லாம் கட்டமைச்சா சிறப்பாக அவரால் கட்சியை முன்னோக்கி நகர்த்த முடியும் அப்படிங்கிறது குறித்தும் நிறைய கருத்துக்களை அவருக்கு சொல்லியிருக்கீங்க. மின்னம்பலம் ஊடகத்தில் உங்களுடைய நேர்காணலை கொடுத்ததுக்கு நன்றி சார். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.